இது எல்லாம் பூக்கொண்டு எல்லாம் எங்கள்கிட்ட காட்டனில் இப்போ கருகி போச்சு. இதெல்லாம் இது வெயிலும் கூட தானே, சரியான வெயில், அதால் கருகி போச்சு. இங்கே பாருங்க இப்படி கருகி போச்சுன்ட்டு எல்லாம் பூ. இது இந்த பூக்கொண்டுக்கு நார்மலாகவே வெயில் வரக்கூடாது, வெயில் அந்த ஆகலம் வெயில் படக்கூடாது. குடை விரிக்கிற நாங்கள் இப்போ இந்த முறை கொஞ்சம் குடை விரிக்காம விட்டுட்டோம், அதால் வேலைக்கு பட்டுட்டு. இது இந்த பெரிய பெரிய பொக்கையாகவும் இந்த பூவல் கட்டுறது, இந்த பூக்கண்டில் இந்த இப்படி பிடுங்கி இப்படி பெரிய பெரிய பொக்கையாக கட்டுற, பொக்கேக்கும் கட்டுற இந்த பூக்கண்டு. அடுத்து இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்பிள் மரம். இது வந்து பிங்க் லேடி. இந்த பிங்க் லேடி வந்து காய்ச்சி முடிஞ்சு இப்போ ஒரு கொஞ்சம் காய் தான் இருக்குது, கொஞ்சம் காயெல்லாம் இருக்குது. எல்லாமே காய்ச்சி முடிஞ்சு, இதெல்லாம் காய்ச்சி முடிஞ்சு. இந்த பாருங்க காய்ச்சி முடிஞ்சு இந்த கொஞ்சம் தான் இருக்குது. இந்த இதில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கணும். இஞ்சால பார்த்தீங்கன்னா தெரியும். இஞ்சால இப்போல்லாம் இதெல்லாம் கொட்டுண்டு போச்சு. இது கொட்டுண்டு கொஞ்சம் தான் இருக்குது. மற்றபடி கொட்டுன்ற எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே, மானு கொண்டே போட்டு மானை வேட்டி ஆடிடுவேன். இந்த இதில் இருக்கிறது கொஞ்சம் தான். அங்கால மற்ற ஆப்பிள் மரத்தை காட்டுவேன் தானே பாருங்க. இங்கே அடுத்த வந்து ஆப்பிள் மரத்துக்கு கீழே தக்காளி கண்டு எல்லாம் நட்டுருக்குறேன். தக்காளி கண்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. தக்காளி எல்லாம் இந்த அப்படியே குழியாக இருக்குது. 2, 4, 6, 8, 10 காய் ஒரு குழையிலேயே இருக்குது. அப்படி தக்காளி எல்லாம் காய்ச்சி நல்ல பருவத்துக்கு வந்துட்டுது. இனி பழுத்துடுவார். இந்தா ஒரு மரத்துலேயே பாருங்க இவ்வளோ தக்காளி எல்லாம்னு சொல்லி. இங்கே மேலே உயரத்துக்கு போகுது பாருங்க. என்ன அளவுக்கு நிற்கிது தக்காளி கண்டு. இந்த இருக்குது என்ன அளவுக்கு இருக்குது தக்காளி கண்டு. தக்காளி எப்படி காய்ச்சிருக்குன்னு பார்த்தீங்களா, சும்மா வட்டிக்க போகிற மாதிரி இருக்குது. உள்ளுக்கு இருக்கிற கண்ணாடி மாதிரி விதா தெரியுது. ஏதோ அந்த கிளாஸில் செஞ்சு விட்ட தக்காளி மாதிரி பொலிஸாக இருக்கு. இங்கால இது என்ன விட உயர்ந்து போகுது. இங்கால எல்லாம் தக்காளி கண்டில் பாருங்க. இந்த இதுக்குள்ள எல்லாம் ஒழிச்சு பாருங்கள் தக்காளி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. என்ன பெருசா இது முத்தி வந்துன்னு இருக்குது. இந்த இங்காலெல்லாம் முத்தி வந்துட்டுது. இனித்தான் காய்க்கும். அடுத்த இது வந்து கீரை, எங்களோட ஊர் கீரை நிறைய பிடுங்கிட்டோம். இப்போ அந்த மிச்சமாக இருக்கிறது இருக்குது. இதெல்லாம் இந்த பெருசாக இருக்குது கீரை. இந்த இங்கே இந்த பெருசெல்லாம் இப்போ நெத்துக்கு விட்டுருக்குறேன். இனி பார்ப்போம் இதில் நெத்து எடுக்கலாமுன்னு பார்ப்போம். மறுபடி இது கீரை, ஆப்பிள் மரத்துக்கு அந்த ஆப்பிள் எல்லாம் கொண்டு போய்க்கிற ஆப்பிள் மரத்துக்கெல்லாம் கீரை நிற்கிது. இது வந்து ரபாபான்னு சொல்கிறது இங்கே கேக்கு செய்கிறவே. அடுத்து வந்து இந்த ஜாம் செய்கிற இந்த தண்டு இருக்கல்ல, இந்த சிவப்பு தண்டில் வந்து கேக்கு செய்வினோம், இல்லாட்டிக்கு ஜாம் செய்வினோம் இந்த ரபாபாவில். இந்த இருக்குது பெருசாக வரையில மிளகாய் கண்டுகள் எல்லாம் இந்த முறை. அதில் இந்த பழம் இல்லை, இல்லாட்டி பழம் காட்டுவோம். பழம் எல்லாம் முடிஞ்சு பறவைகள் சாப்பிட்டுட்டு நம்ம பழம் எல்லாம். இங்காலும் எல்லாம் ஃபுல்லாக தக்காளி தான். தக்காளி நிறைய தக்காளி கண்டு நட்டேன் நான். நிறைய தக்காளி கண்டு பட்டுட்டுது. இதுக்குள்ள இருக்கிறது நிறைய இருக்குதானே. இது எங்களுக்கு நிறைய தக்காளி உண்மையில். இந்த இதெல்லாம் வந்து மஞ்சளாக வருது தக்காளி. எங்கால இதே நிறைய தக்காளி தான் உண்மையில். வீட்டில் ஃபுல்லாக வீட்டு காட்டனில் ஃபுல்லாக எல்லாம் பிரியோசனமான மரங்களை தான் நட்டு வச்சுருக்கிறோம். இது என்னென்று சொன்னால் கிம்பேர். இது வந்து அந்த சிவப்பாக வரும். இங்கே பாருங்க, இதுதான் கிம்பேர். இந்த இருக்குது பழம், கிம்பேர் பழம். இந்த இருக்குது தெரியும் உங்களுக்கு பாருங்க. இந்த இருக்குது இந்த விழுகுது பாருங்க, நல்ல பழம். இது பழுத்தப்படி விழுகுது பாருங்க. ஏம் செய்யலாம் இதில். இந்த பாருங்க எல்லாம் விழுகுது. அந்த அளவுக்கு நல்லா பழந்து இந்த உதிர்ந்து விழுகுது பார்த்தீங்களா பாருங்க. சும்மா ஆட்டவே உதிர்ந்து விழுகுது. அந்த அளவுக்கு பழத்துக்கு இல்லை, நல்ல பழம். ஒரு மருந்தும் போடாத இது பழம். சாப்பிடவே நல்ல வாசமாக இருக்குங்க. இது வந்து மாங்கண்டு. இது மாங்கண்டு நட்டு வச்சு ஊர் மாங்கண்டு. ரோசா இப்போ எல்லாம் பாடிட்டு இதெல்லாம். அடுத்து வந்து சொல்லி இது வந்து ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி வந்து இங்கே எல்லாம் நிறைய காய் இருக்கும். இன்றைக்கு பிடி என் மகன் எல்லாம் பிடுங்கிட்டார், பிடுங்கி சாப்பிட்டார் ஸ்ட்ராபெரி. இது நிறைய காய் இருக்கும்.
இது வந்து நான் ஊரில் இருந்து கொண்டு வந்து நட்டுருக்கிறேன். கருவாப்பட்ட மரம் இருக்குல்ல, அது இந்த இங்கேயும் இருக்குது. ரீச்சாவில் வேண்டி கொண்டு வந்து நட்டு வச்சுருக்கேன். ஆப்பிள் கண்டு உருவாக்கி வச்சுருக்கிறேன். ஒரு இடத்த கொண்டு நடுறதுக்காண்டி உருவாக்கி வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து இது வந்து கிம்பேர். இது ரெண்டும் கிம்பேர். இங்கே பாருங்க, இது ரோஸா பாருங்க. ரோஸா எல்லாம் இப்படி உதிருதுன்னு பாருங்க. எல்லாம் கொத்தாக தான் பூத்துருக்குன்னு ரோஸா எங்கட விட்டு. அதில் முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு ஆள் வடிவா வர்ணிச்சு எழுதியிருந்தார். பூத்து குலுங்கும் பூக்கன்றுகள், காய்த்து குலுங்கும் கனிகள்னு சொல்லி போட்டிருந்தார். இது வந்து அடுத்த ரோஸா. இதுலேயும் இப்போ ரோஸா கண்டு பூ இருக்குது. இப்போ ரோஸா பூத்துருக்கு. இதுவும் ஒரு ரோஸா தான். இது ஸ்வாப் ரோஸா. இதுவும் ஒரு ரோஸா தான். இது ஸ்வாப் ரோஸா. அப்படி இங்கால வந்து இது வந்து செம்பருத்த பூ. இந்த நீங்கள் வந்து பூவை வடிவா காட்டுங்க. செம்பருத்தம் பூ. இது வந்து இது ரெண்டும் வந்து செம்பருத்த மரம் தான். இங்கே வாங்க, இது பூத்திருக்கு ஓடியா. இது சுருங்கிட்டு இப்போ பின்னேற மண்டபடியா இங்கே இருக்குது. இது வந்து செம்பருத்தை. இங்கே 2 மரம் இருக்குது. 2 மரம் நட்டு வச்சுக்கோங்க செம்பருத்தை. இது வந்து பீட்ரூட் கண்டுகள். இதெல்லாம் இது பீட்ரூட் கண்டு. இந்த பாருங்க, உங்கள் கீழே எல்லாம் பீட்ரூட் தெரியுது இல்லை, கிழங்கு இந்த இருக்குது. இங்கே வேணும், இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இந்த இருக்குது கிழங்கு தெரியுது வரும். இது பீட்ரூட். இதுக்கு கிண்டேக்க ஒரு வீடியோ போடுவேன். அடுத்து இங்கே அந்த இது வந்து ஆப்பிள், மெட்ட ஆப்பிள். இது வந்து மெட்ட ஆப்பிள் மரம். இந்த இருக்குது பாருங்க, ஆப்பிளை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இருக்குது. இது வந்து மெட்ட ஆப்பிள் மரம். எங்கிட்ட இது நார்மல் ஆப்பிள் மரம். ஆப்பிளில் இனம் இருக்குது. இது என்ன இனம்னு தெரியல. ஆனால் அங்கே பாருங்க அப்படியெல்லாம் அப்படியே தொங்குது. காயெல்லாம் காய்ச்சி தொங்குது. ஒரு ஒரு தடியிலேயே எவ்வளோ ஆப்பிள் காய்ச்சிருக்காங்க. இந்த இதெல்லாம் அப்படி பழுத்து கீழே எல்லாம் விழுந்து வைக்கிறது. வேறு உள்ள காய் விழுந்து போயிருக்கோம். நாங்கள் பெருசாக சாப்பிட்றதில்ல, அதனால் எல்லாம் கீழே எல்லாம் அப்படியே கொண்டு போயிருக்கு. குருவியல், பறவைகள், குருவியெல்லாம் சாப்பிடுவினோம். இருந்துட்டு அணிலும் வந்து சாப்பிடும். இங்கே யூரோப் அணில். இங்கே பாருங்க எல்லாத்தையும் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஆப்பிள் அதுக்குள்ளே ஒரு புறா கூடு கட்டி இருக்குது. அங்கே பாருங்க, அதுக்குள்ளே தெரியுது தெரியல. அது வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த புறா கூடு கட்டும். போன வருஷமும் கட்டிட்டு சம்மருக்கு புறா குஞ்சு பொறிச்சிட்டு புறா பறந்துட்டுது. இப்போ இந்த முறையும் இப்போ கட்டி வச்சிருக்கிறேன். இப்போ வந்து புறா இருக்கிறார், இன்னும் முட்டை போடையில். ஒவ்வொரு வருஷமும் இதே இடத்துல இங்கே பாருங்க, நிலத்தில் எல்லாம் உள்ள கொண்டு போயிருக்கான்னு சொல்லி ஆப்பிள் புல் வச்சு கொண்டு போயிருக்கு. இந்த ஆப்பிள் மரத்துக்குள்ளே தக்காளி தான். இது வந்து வேறு ஒரு இன தக்காளி, அந்த பெருசாக வர தக்காளி. இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இது வந்து ஒரு பெரிய கையில் வரக்கூடிய பெரிய தக்காளி. இந்த தக்காளி இனம் வந்து வேறு ஒரு இனம், அந்த பெரிய தக்காளி இனம். இது ஃபுல்லாக தான் நட்டு வச்சுருக்கு. அந்த ஆப்பிள் மரத்துக்குள்ள மெட்ட தக்காளி, நோமலங்கட ஊர் தக்காளி. இங்கே யூரோப் தக்காளி நட்டு வச்சுருக்கு. இது ஒரு இனம். தக்காளியிலே நிறைய இனங்கள் இருக்குது தானே, இதெல்லாம் வேறு இனங்கள். இது மட்டும் அந்த பெரிய தக்காளி இனம் தான். இந்த இங்கால இருந்து அப்புறம் நோமல் தக்காளி நட்டு வச்சுருக்கு.